கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாங்கிரி வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த ஜாங்கிரி பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க வீட்டில் செய்யவே விடாதுங்க. செய்ய ஆரம்பித்து எப்போ நீ பாகில் போட்டு எடுத்து தருவ அப்படிங்கிற நிலமை ஆகிடும். போட்டு கூட எடுக்க விடாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க. அந்தளவுக்கு அந்த ஜாங்கிரி மேலே அவங்களுக்கு விருப்பம். ரொம்ப ஈஸியான மெத்தடு, ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம். ஜாங்கிரி நம்ம உளுந்தில் செய்கிறோம், ஜிலேபி மைதாவில் செய்கிறோம். ஜாங்கிரியும் ஜிலேபியும் ஒன்று கிடையாது, வேறு மாவில் நம்ம அதை ரெடி பண்ணுறோம். அம்மா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பொண்ணாக பிறந்தவங்க எந்த விஷயமும் தெரியலேன்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லு. கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், வரவேற்கிறதுலேருந்து சமையல் பண்ணுறதுலேருந்து கோலம் போடுறதுலேருந்து பூ கட்டுறதுலேருந்து எல்லா விஷயமும் பெண்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். இப்போ நம்ம ஜாங்கிரி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஜாங்கிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ எப்படி செய்யலான்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 200 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்தை நல்லா 1 ஹவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறத பார்க்கலாம். நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க. 1 ஹவர் நல்லா உளுந்து ஊறி நல்லா பொதுப்பாக வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கலாம். மிக்சியில் நீங்கள் மாற்றி அரைச்சாலும் சரி, அல்லது கிரைண்டரில் நீங்கள் அரைச்சாலும் சரி. தண்ணி ரொம்ப இல்லாமல் கரெக்டாக நம்ம உளுந்தை மட்டும் சேர்த்து இதில் அரைச்சிருவோம். இப்போ இந்த மாவை நம்ம உளுந்த வடைக்கு எப்படி அரைப்போம் அதே போல் நம்ம தண்ணி ரொம்ப விடாமல் நல்லா மொந்துன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் உளுந்தம்பருப்பை நல்லா மொந்துன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதாவது நல்ல வடை பதத்துக்கு நமக்கு இருக்குது. இதில் ஃபுட் கலர் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். 100 கிராம் நம்ம உளுந்து போடுறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு கணக்கு வச்சுக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதை சேர்த்து ஒன்றா அந்த கலருக்கு கிளறி விட்டுருவோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த மாவு எந்த பதத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் புளியறதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா ஜாங்கிரியும் சூப்பராக வரும். நான் மாவு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் அல்லது சிப்லாக் கவர் எது கிடைக்குதோ உங்களுக்கு அது ஓகே. இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு கீழே வச்சுட்டு அது மேலே அந்த கவரை வச்சு இந்த ஒவ்வொரு ஸ்பூனாக இதுக்குள்ளே அள்ளி உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் பாக்கெட்டில் அழகாக அப்படி சேர்த்துட்டேன் பாருங்கள். அந்த மாவை பாக்கெட்டில் சேர்த்துட்டேன். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சுற்றிக்கிட்டு இங்கே ஒரு கிளிப்பு நம்ம போட்டுடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கிறங்க. இந்த கிளிப்பை இந்த இடத்துல போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டை நம்ம லேசாக கட் பண்ணிவிட்டு அப்படியே புளியறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த எண்டில் கத்திரிக்கோலை வச்சு லேசாக உங்களுக்கு எந்த அளவு ஓப்பன் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா வரணும். அந்த அளவு வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஜீனி பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் நான் காய வச்சுருக்கேன். 200 கிராம் அளவுக்கு நம்ம உளுந்து ஊற போட்டோம் இல்லையா, 200 கிராம் அளவுக்கு நான் ஜீனி சேர்த்துருக்கேன். ஜீனி சேர்த்துட்டு இந்த பவுலில் 3/4 பவுல் அளவுக்கு தண்ணி விட்டுருங்க. கம்பி பதம்லாம் இதுக்கு தேவையில்லைங்க. நார்மலாக நம்ம கலர் பவுடர் போட்டுட்டு ஏலக்காய் போட்டு காய வச்சா போதும். பாகு நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு, ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு. லேசாக ஃபுட் கலர் நான் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி விட்ருவோம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அந்த பாகு கட்டியாகிடக்கூடாது இல்லையா, அதனால் லெமன் ஜூஸ் நான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை எலும்புச்சம்பழம் நான் புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துருக்கேன். ஒன்றா சேர்த்து கிளறிட்டு இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம். அவ்வளோதாங்க, அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். பாருங்கள், ஜீனி பாகெல்லாம் நம்ம ஆற வச்சாச்சு. இப்போ ஜாங்கிரி போடுறதுக்கு இந்த மாதிரி மட்டமான பாத்திரத்தில் ஆயில் காய வச்சா தான் ஜாங்கிரி நம்ம நல்லா போட்டு எடுக்க முடியும் ஈஸியாக, ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இப்போ ஆயில் காய வச்சுட்டேன். ஆயில் ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு காஞ்சிருச்சுன்னா போதும். இப்போ ஜாங்கிரியை நம்ம போட்டுக்கலாம். முதல்ல
2 ரவுண்டு அப்படி போட்டுக்கோங்க. 2 ரவுண்டு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் போட வருதோ அந்த ஷேப்பில் நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. மேலே இப்படி ஹோல் மாதிரி போட்டு விடுங்க. உங்களுக்கு எப்படி போட வருதோ முதல்ல பிளேட்டில் போட்டு பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இந்த மாதிரி மட்டமான பாத்திரத்தில் போட்டோன்னா நமக்கு ஜாங்கிரி ஈஸியாக வரும். பாருங்கள், ஜாங்கிரியை லேசாக அப்படியே திருப்பி விட்ருவோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான மெத்தடு. அந்த அரிசி மாவு நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பி கிடைக்கும், அதனால சேர்க்குறோம். இங்கே பாருங்கள், நல்லா கலராகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ரொம்ப கூட வைக்காதீங்க. ஏன்னா சீக்கிரமாக கருகி போயிடும். உளுந்த மாவு அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால சொல்கிறேன்னா. இந்த மாதிரி ரோல் போட்டுக்கிட்டே வாங்க. அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே நான் எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்துக்கிறேன். அதாவது அந்த கிளிப்பு வந்து கலண்டாமல் மேலே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக நீங்கள் ஈவன் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அது ரோல் பண்ண வரும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான், பசங்க கேட்டோடனே நம்ம செய்யக்கூடிய மெத்தடு தான். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுப்பை கூட வச்சிங்க அப்படின்னா ஜிலேபி வந்து சீக்கிரத்தில் ஒரு மாதிரி சகப்பாக மாற ஆரம்பிச்சிரும். நமக்கு ரொம்ப வேகணும்னு இல்லை, முருகலாக வேகணும்னு இல்லை, ஓரளவு நார்மலாக இருந்தால் போதும். பாருங்கள், ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த இளம் சூடாக இருக்கும்போதே இந்த பாகில் போட்டுட்டு ஒரு செகண்ட் நல்லா உள்ளே போட்டு லேசாக டிப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக பண்ணினாலே போதும். அதுக்குள்ளே அந்த பாகு அப்படியே உள்ளே இறங்கிரும். இதை எப்படியே எடுத்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது போல் எல்லா ஜாங்கிரியுமே நம்ம எல்லாம் சூடாக இருக்கும்போதே போட்டு அப்படியே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் உள்ளே அழுத்தி விட்டால் போதும். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமே உள்ளே அந்த பாகு அப்சர்வ் ஆயிரும். இப்போ ஜாங்கிரியை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் தாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக குழந்தைகளுக்கு பிடிக்கிற இந்த ஜாங்கிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பேக்கரியில் வாங்குகிற அதே ஸ்டைலில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நான் போட்டிருக்க குட்டி ஜிலேபி பாருங்கள், எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்படியே இங்கே பாருங்கள், நல்லா ஜூஸி, உள்ள சூப்பராக க்ரஸ்பியாக ஜூஸி தெரியுது பாருங்கள். நல்லா சூப்பராக உள்ள அப்சர்வ் ஆகிருக்கு. இது போல் நீங்களும் ஜாங்கிரி ரெடி பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச ஜாங்கிரி எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.